சமீபத்தில் வலைதளத்தில் என் கண்ணில் பட்டது, வட இந்தியாவில் ஒரு பெரிய மாநிலத்தில் நடந்த இந்து முஸ்லீம் இனங்களுக்கு இடையே நடந்த மோதலும் வன்முறையும் அதனால் நடந்த பாதிப்புகளும். எந்த ஒரு சமூக நலனில் அக்கறை உள்ள ஆர்வமுள்ள மனிதருக்கும் ஏற்படும் அதே ஆதங்கமும் கவலையும் எனக்குள் தோன்றியதே இந்த கவிதை படைப்பதற்கான காரணம். நமக்குள் நடக்கும் மோதலை தவிர்த்து ஒட்டுமொத்த மானுட சமுதாயத்திற்கு ஒற்றுமையாக பணிபுரிந்தால் இன்னும் பல முன்னேற்றங்களை நம்மால் காண முடியும் என்பதே பல வல்லுநர்களைப் போலவே எனக்கும் தோன்றும் எண்ணம். அந்த எண்ணத்தின் வடிவே இந்த கவிதை எழுதுவதற்கு காரணம். இந்த கவிதை மானுட ஒற்றுமையை பற்றியது, மத நல்லிணக்கத்தை பற்றியது. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணைதனை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கவிதையின் தலைப்பு எம்மதமாயினும் இறைவன் என்றும் ஒன்றே, சம்மதமாயின் நிறையும் வாழ்வு நன்றே. மெய்யில் ஓடும் குருதியில் எங்கும் இம்மத ரத்தம் இதுவெனும் குறிப்பு ஏதும் இல்லை. மெய்யாய்ச் சொன்னால் எம்பு சதை நாளும் எதிலும் இச்சாதி மதமெனும் சுவடே இல்லை. மயங்கிச் சரிந்து தன் செயலிழக்கும் மூளைக்கோடும் இரத்தம் என்பது எல்லோர் மெய்யிலும் சிகப்பேதான். முயங்கிச் சுகித்து மகிழும்போது உடலது துப்பும் திரவம் என்பதும் அனைத்து மானுட இன்ப முகப்பேதான். அயர்ந்து களைத்து உழைக்கும் மேனி எம்மதமாயினும் வெளியிடும் திரவம் வியர்வைதான். புயலாய் உழைத்து செல்வம் தேட நாற்புறமலையும் மனிதர்க்கெல்லாம் உழைத்தால் கிடைப்பது உயர்வேதான். துயரம் வருகையில் கண்ணிலிருந்து உருண்டு வெளிவரும் கண்ணீர் என்பது அத்தனை பேருக்கும் ஒன்றேதான். பயமெனும் உணர்வும் யாக்கை நடுக்கமும் அடிவயிறெழுப்பும் ஓலமும் அலறலும் எம்மதமாயினும் ஒன்றேதான். குயவன் ஆயினும் முதன்மைத் தொழிலோன் உழவன் ஆயினும் எத்தொழில் புரியினும் எம்மதமாயினும் எக்குலமாயினும் உயர்ந்தோனே. வையகந்தனிலே மனிதம் போற்றி பிறர் துயர் துடைக்கும் எக்கரமாயினும் எம்மதமாயினும் பிறர் நல அக்கறையுடையோர் உயர்ந்தோரே. குயவன் ஆயினும் முதன்மைத் தொழிலோன் உழவன் ஆயினும் எத்தொழில் புரியினும் எம்மதமாயினும் எக்குலமாயினும் உயர்ந்தோனே. வையகந்தனிலே மனிதம் போற்றி பிறர் துயர் துடைக்கும் எக்கரமாயினும் எம்மதமாயினும் பிறர் நல அக்கறையுடையோர் உயர்ந்தோரே. நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன்.
பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த வழியொன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒருவனே தேவனென்று போற்றுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம்.